ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிரானி சாப்டர் 1 கிறிஸ்மஸில் ஈஸி மோடில் டோர் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோடில் எஸ்கேப் ஆகி வீடியோ போட்டிருந்தோம். கிரானியோட பாத்ரூமில் ஓ மை காட், கிரானி பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்துருச்சு. நம்ம எப்போதும் ஒளிகிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிக்கலாம். ஏன்னா வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா கிரானி கையில் இருக்கிற உருட்டுக்கட்டையை வச்சு ஒரே அடியாக அடித்து நம்மளே பார்த்தீங்கன்னா டே 2க்கு அனுப்பிடும். கிராணி பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வரும். கிராணியை பார்த்தீங்கன்னா சுத்த விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வழியாக பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். கிராணியை பார்த்தீங்கன்னா எப்படியோ ஏமாற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது, செக் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கு, அது பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்புக்கு தான், டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. நமக்கு ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டு வழி இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வீல் கிராங்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. வீல் கிராங்கை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பீஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல் கிராங்கை எடுத்துக்கலாம். வீல் கிராங்கை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒளிகிற இடத்துக்கு வந்தாச்சு. வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். கிரானி வேர் ஆர் யூ? கிரானி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை. கீழே போய் வேற ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதா அந்த இடத்துல? கிரானி எங்கே இருக்கிற? இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. சின்ன ஒரு சத்தம் கேட்டால் கூட பார்த்தீங்கன்னா கிரானி வந்துடும். ப்ராக்டிஸ் மோடில் கிரானி இருக்காது, ஆனால் ஈஸி மோடில் பார்த்தீங்கன்னா கிரானி இருக்கும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். காரோட பேனட்டில் ஒன்றுமே கிடைக்கல. இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் பிளேடர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கட்டிங் பிளேடர் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஒயரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. நம்ம சவுண்டு ஏற்படுத்தியாச்சு. அதனால கிரானி பார்த்தீங்கன்னா வந்துடும். கிரானி பார்த்தீங்கன்னா நேரம் வந்திருக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கிரானி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. முன்னே எப்படி ஏமாற்றிட்டு போனோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏமாற்றிட்டு போயிடலாம். நம்ம பார்த்த ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஷாட்கன் பீஸை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஷாட்கன் செய்கிற இடத்துல கொண்டாந்து வச்சாச்சு. இன்னும் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சா ரெடி ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல இருந்து சாண்டா கிளாஸ் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோட்லேயே பார்த்தாச்சு. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ், ஓ மை காட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரே அறை. ஓ மை காட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப்பு. கிரானி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ட்ராப்லாம் வைக்கிது. ஈஸி மோடில் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராப் வைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸி மோட்லேயே ட்ராப் பயங்கரமாக வைக்கிது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு கிடச்சிருச்சு. இந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்கை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய் வச்சாகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கிரானியை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு போகணும். இல்லைன்னா கிரானி பார்த்துருச்சுன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா விரட்டி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் கீயும் நம்பர் 1ங்கிற ஸ்டிக்கரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிரானி பார்த்தீங்கன்னா பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். புக்கை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணியாச்சு. கிரானியை பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு நம்ம கீழே போயிடலாம். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கிரானி சவுண்டு கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிரானி வந்த மாதிரி தெரியல. நம்ம ஸ்பீடாக வந்தனால நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா கிரானிக்கு தெரியல. அதனால் கிரானியை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மனித பொம்மை மாதிரி இருக்குது, இதை பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறலாம். கீழே பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாச்சு. நேரம் பார்த்தீங்கன்னா கிரானி வந்திருக்கணும். கிரானி வேர் ஆர் யூ? ஐ சி யூ கிரானி. கிரானி வேர் ஆர் யூ? கிரானி தான் நம்மளே கூப்பிடும். நம்ம பார்த்தீங்கன்னா கிரானியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கிரானி வேர் ஆர் யூ? கிரானி பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வழியாக பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ரிவேர்ஸ்லேயே வந்து கீழே இறங்கியாச்சு. கிரானியை பார்த்தீங்கன்னா இப்படி ஏமாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஷாட்கன் இல்லை. ஓ மை காடு, ட்ராப்பு. கிரானி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மூளையை பயன்படுத்துது. நம்ம எங்கே சுற்றி எங்கே வருவோம்னு க்ளீனாக பார்த்தீங்கன்னா கிரானிக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 3வது ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இனிமேல் தான் கிரானிக்கு புல்லட்டு மேலே புல்லட்டாக இறங்கும். இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா இந்த ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம்.
நம்ம 3 பீஸையும் வச்சு ஷார்ட் கன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் கன்னில் புல்லட் இல்லை, புல்லட்டையும் பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டனலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிட்டு கட்டிங் பிளேடரை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணியை கூப்பிட்டுறலாம். சவுண்டை கேட்டால் போதும், கிராணி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக அந்த சவுண்டு கட்ட இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வரும். கிராணி என்ன ட்ராப் வைக்கிது, நம்ம வைக்கிறோம் ட்ராப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் ஃபஸ்ட்டு போயிட்டாப்புல, பின்னாடியே கிராணி வருது. கிராணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மலர்ந்துருச்சு. குறி தப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் ஆகணும். கிராணி தள்ளு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ புக்கை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வச்சு கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஷார்ட் கன்னை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா சுட்டு கீழே தள்ளியாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். சாண்டா கிளாஸ், பயங்கரமான சாண்டா கிளாஸு. ஏதாவது கையில் பொருள் வச்சுருந்தோம்னா கீழே தள்ளி விட்ருவாப்புல. அதனால் பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் போனது பிறகு ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்தாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சேஃப் இருக்கும். 2 நெட்டை போட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கி வச்சுருப்பாங்க. அந்த 2 நெட்டையும் பார்த்தீங்கன்னா கழட்டி எடுத்தாகணும். 2வது நெட்டையும் பார்த்தீங்கன்னா கழட்டியாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு பேல்லாக்கி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா சவர் எஸ்கேப்புக்கு தான் தேவைப்படும். கையில் இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா அந்த சோபா கிட்ட ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா ஸ்பைடர் டனலுக்குள்ளேயும் இதே மாதிரி ஒரு சேஃப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வீல் கிராங்கையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் ட்ராப் பண்ண இடத்துலையே பார்த்தீங்கன்னா வீல் கிராங்கையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். அடுத்து போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கிராணி மட்டும் பார்த்தீங்கன்னா வராமல் இருக்கணும். ஆல்ரெடி கிராணியை தூங்க வச்சோம். கிராணி பார்த்தீங்கன்னா வரத்துக்கு முன்னாடி ஸ்பைடர் டனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம ஷார்ட் கன்னை எடுத்துக்கலாம். ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஷார்ட் கன்னை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ஆமாவை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். ஷார்ட் கன்னில் துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா குண்டு இருக்குது. நம்ம கிராணி வந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒரே சுடாக சுட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடர் வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இருக்குது. இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் பிளேடரையும் பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலுக்குள்ளே குதிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீல் கிராங்கை தூக்கி உள்ளுக்கு போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு கீழே இறங்கிடலாம். பழையபடி பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே குதிக்கணும். எதுக்கு ஒரேடியாக குதிக்கிற மாதிரி வச்சுருக்கலாம். கேம் டெவலப்பர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரில. ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா கீழே தூக்கி போட்டாச்சு. இப்போ பழையபடி பார்த்தீங்கன்னா நம்ம வீல் கிராங்கை எடுத்துக்கிட்டு கீழே வந்தாச்சு. வீல் கிராங்கை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு வழி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நம்ம இந்த இடத்துல ஸ்பைடர் கிராணியை பார்த்தீங்கன்னா திசை திருப்பிட்டு போய் ஆகணும். கிராணியை கூட ஷூட் பண்ணால் 2.5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா டைம் கிடச்சிது. ஓ மை காட், பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 கொம்பு வேறு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மோடில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 கொம்பு வேறு இருக்கும். ஓ மை காட், இதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது தான் பெரிய விஷயம். பார்த்தீங்கன்னா இதை வந்து கொல்லவே முடியாது. எந்த வெப்பனாலையும் பார்த்தீங்கன்னா இதை அடித்தா சாகாது. நம்ம ஷார்ட் வச்சு சுட்டால் கூட பார்த்தீங்கன்னா லைட்டாக மயக்கம்தான் ஏற்படுமா ஒழிஞ்சு இதை ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இது. பார்த்தீங்கன்னா வேறு டைரக்ஷனில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடணும். நம்ம போய் ஒளிஞ்சுக்கணும். ஒளிஞ்சு தான் போகணும். ஒன்ஸு மாட்டினோம்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு பின்னாடியே வருதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணி துரத்திக்கிட்டே வந்திருக்குது. பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இதோட ஃபேஸு. மாட்டினோம்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணியை பார்த்தீங்கன்னா போக வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா முன்னாடி போவோம். இருந்திருந்தாப்புல ஸ்பைடர் கிராணி நம்மளைய பார்த்துருச்சுன்னா ஆபத்து தான். ஸ்பைடர் கிராணி வேர் ஆர் யூ, பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் சவுண்டெலாம் போடாது. கிராணி வர்றதுன்னா கூட டோர் சவுண்ட்லாம் கேட்கும். இது வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சவுண்டும் கிடைக்காது.
இப்போ பார்த்தீங்கன்னா லிஃப்ட் மேலே போயிடலாம். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டோட டோரை பார்த்தீங்கன்னா சாத்திட்டோம்னா கிராணியால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஸ்பைடர் கிராணியால். நம்ம லிஃப்ட்டை மட்டும் சாத்தாமல் இருந்தோம்னா நம்ம கதை முடிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணணும். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் ஹேண்டில் கிடச்சிருக்குது. இந்த வீல் ஹேண்டிலை சேஃபாக பார்த்தீங்கன்னா கேணி இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பைடர் கிராணியை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது திசை திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். எப்படியாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அது எங்கேயோ வேறு டைரெக்ஷனில் போயிருக்குது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை. இருந்திருந்ததுன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீல் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கார் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப்பு, ஷவர் எஸ்கேப்லாம் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சேஃப் இருக்குது. அந்த சேஃப் தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூவு, பார்த்த ஷேப்பில் 2 ஸ்க்ரூவு, அப்படி 4 ஸ்க்ரூவை போட்டு முறுக்கி வச்சுருக்கிற அளவுக்கு உள்ளுக்க என்ன பொருளை கிராணி ஒழிச்சு வச்சுருக்குதுன்னு தெரியல. நமக்கு பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. டோர் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா பேட்லாக் கீ தேவை. ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா அந்த பேட்லாக் கீயை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த ஸ்பைடர் கிராணியை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஆகணும். எப்படி போகிறது? பேட்லாக் கீயை மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது எடுத்துகிட்டு போயிடணும். ஸ்பைடர் கிராணி வேர் ஆர் யூ? எப்படியாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகி போகணும். திடீர்னு நம்மளை பார்த்துருச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக வரும். இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருப்போம். அது எந்த டைரக்ஷனில் போகுதுங்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணணும். நான் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். குறுக்க மட்டும் ஸ்பைடர் கிராணி வந்துடக்கூடாது. ஓ மை காட், அது இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிது. பார்த்துருச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா அதை சுத்த விட்டுட்டு தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். டிஸ்ட்ராக்ஷன் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் கிராணியை பார்த்தீங்கன்னா எப்படியோ ஏமாற்றிட்டு வந்தாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபு தான். இந்த இடத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மாதிரி இருக்கிற இடத்துல வர முடியாது. கையில் இருக்கிற பேட்லாக் கீயை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் இருக்குது. வீல் ஹேண்டிலை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கேணிக்குள்ளே ஒரு வாளி இருக்கும். அந்த வாளிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கூட இருக்கலாம். அதை வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஹேண்டில் யூஸ் ஆகும். கிராணி மட்டும் வந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கிராணி முழிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டனலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னை லோட் பண்ணி தான் வச்சுருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா புல்லட்டு கன்லேயே இருக்கும். சவுண்டை கேட்டு கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியாச்சு. பழையபடி படியிலே பார்த்தீங்கன்னா கிராணி மலாந்துருச்சு. நம்ம வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எப்படி தூங்குதுன்னு பாருங்கள் படிக்கட்டுலேயே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பழையபடி ஒரு ட்ராப்பை வச்சிருச்சு. நம்ம ஒரு ட்ராப் வச்சா அது ஒரு ட்ராப் வச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு கேணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. சுத்த உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டுக்குள்ளே ஏதாவது பொருளை பார்த்தீங்கன்னா கிராணி ஒழிச்சு வச்சுருக்கோம். பக்கெட்டுக்குள்ளே பொருளை ஒழிச்சு வச்சது பார்த்தாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஹேண்டிலையும் எங்கேயாவது வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்குது. அதை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஹேமரை எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பலகை இருக்குது. 3 பலகையும் பார்த்தீங்கன்னா நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். ஒரு பலகையை எடுத்து கொண்டாந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த ரூஃப் பார்த்தீங்கன்னா உடஞ்சிக்கிட்டு கீழே விழுவும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த பலகை. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கிற இடத்துக்கு போகணும். அதனால தான் அந்த பலகையை பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல செட் பண்ணினேன். ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அந்த கேமராவை இந்த ஹேமரை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உடைக்கணும். இந்த இடத்துல இருக்கிற கேமராவை பார்த்தீங்கன்னா உடைச்சாச்சு. இப்போ போய் உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃபு கீ இருக்குது. அதை கட் பண்ணி எடுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டிங் பிளேடர் தேவை. கட்டிங் பிளேடரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஃபேனை பார்த்தீங்கன்னா ஒயரை கட் பண்ணி நிறுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சேஃப் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது சேஃப் லாக்கர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. கார் கீயை வச்சு காரோட டிக்கியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். கார் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ காரோட டிக்கியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளுக்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கீ இருக்குது.
மாஸ்டர் கீ பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப்புக்கு தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்லாக் கீ எடுத்து இந்த லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பலகை இருக்குது. அந்த பலகையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஹேமர் பார்த்தீங்கன்னா தேவை. அதுக்கு முன்னாடி கிராணி பார்த்தீங்கன்னா நேரம் முழிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கலாம். புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. நமக்கு வெப்பன் கீயே கிடைக்கல. நம்ம ஷார்ட் கன்னை வச்சே பார்த்தீங்கன்னா கிராணியை சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். எஸ்கேப்பும் ஆக போகிறோம். இதுதான் கடைசி தடவை கிராணியை போட்டு தள்ளுறது. பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. சவுண்டை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியாச்சு. பழையபடி படியில் தான் இல்லை இந்த தடவை படியை விட்டு கீழே விழுந்துருச்சு. போகிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 பலகையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். இல்லை ஒரே ஒரு பலகை தான், தப்பாக சொல்லிட்டேன். ஒரு பலகையை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உடச்சாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். மாஸ்டர் கீ இருந்தால் போதும், நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ மாஸ்டர் கீ மட்டும்தான் தேவை. கார் கீ எடுத்துட்டேன் தப்பா. ஓ மை காட், அது தப்பான கீ தான் சாண்டா கிளாஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் கீ எடுக்கிறோம். ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா கார் கீயை தூக்கியாச்சு. இப்போ ஒரு வழியாக மாஸ்டர் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா கிராணி பார்த்தீங்கன்னா பாதையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்குது. யார் இங்கேருந்து தப்பிச்சு போனது, எப்படி தப்பிச்சு போனது? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.